என்னன்னா படத்துல ஒரு சில சீன்ஸ்லாம் கட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் அன்வான்டா இருக்க மாதிரி நிறைய சீன் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் சில சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா கன்வே பண்ணிட்டு அடுத்தடுத்த சீனுக்கு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரே சீனே ரொம்ப நேரமா காட்டுற மாதிரி ஒரு அழுகுற சீன் ரொம்ப நேரமா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதே வந்து ரொம்ப நேரம் டிஸ்கஷன். அது வந்து ஒரு 20 நிமிஷம் கிட்ட போற மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா படத்தை வந்து கம்மியான டைம்ல முடிச்சிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதனால கொஞ்சம் நிறைய சீன்ஸ் கட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அதே மாதிரி அன்வான்ட் சீன்லாம் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் லாஜிக்கா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் காட்டல, இதுல நிறைய சொல்லல. அந்த பொண்ணுக்கு வந்து கரு இருக்குன்னா அந்த பொண்ணு அது யாரால பாதிக்கப்பட்டாங்க அதை காட்டல. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஹீரோ கமிஷனர் இறந்துட்டாரு, அவரோட கதை என்ன ஆச்சு அதெல்லாம் நிறைய காட்டவே இல்லை. டேனியல் பாலாஜியும் நான் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு, அவரே எதுவும் பனிஷ்மெண்ட் பண்ண மாதிரியும் எதுவும் காட்டல. ஒரு மாதிரி கிளைமேக்ஸும் ஒரு மாதிரி நிறைவா இல்லாத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஃபினிஷிங்லாம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஒரு நல்ல கண்டென்ட், கொஞ்சம் ஓகேவான படம் தான். ரெண்டுத்துலயுமே நிறைய கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கு. ரெண்டுத்துலயுமே அந்த சீன் கன்வே பண்றது வந்து ஃபாஸ்டா கன்வே பண்ற மாதிரி இருந்திருக்கலாம். எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட்டா டக்கு டக்குன்னு அடுத்த சீனுக்கு போனோம். அந்த ஆக்சிடென்ட் சீனை வச்சு ரொம்ப நேரமா காட்டி இப்ப சீரியல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா போகும். அந்த மாதிரி வேணாம், படம் தானே டக்கு டக்குன்னு ஷார்ட்டா காட்டிட்டு அடுத்தடுத்ததுக்கு போயிருக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் படம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. டெக்னிக்கலானா அதான் எடிட்டரும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு எடிட்டர் கையில தான் அந்த படத்தோட அவுட்புட் இருக்கு. அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்து இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தேவையில்லைன்னு கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது கொஞ்சம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து ஆப்டா போட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து அதான் ஒரு சில சீனே ரொம்ப நேரம் போகுது, அது மியூசிக்லயே கொஞ்சம் ஏத்தி இருக்க மாதிரி இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அதுதான் மேக்சிமம் நிறைய சீனை கட் பண்ணியிருந்தாலே படம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்திருக்காங்க. எந்த மாதிரி ஆடியன்ஸ்? ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற இஷ்யூ பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க, ஒரு சோசியல் அவேர்னஸ் அந்த மாதிரி கண்டென்ட் பார்ப்பாங்களா, அவங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.